ஈரான் ஜனாதிபதியின் மரணம் தொடர்பில் அதிர்ச்சியில் சர்வதேசம். நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அவசர அறிவுறுத்தல். ISIS அமைப்புடன் தொடர்பு இலங்கையர் 4 பேர் இந்தியாவில் கைது. பேச்சுவார்த்தைகளை நிராகரித்து விடுதலை புலிகள் அமைப்பு தாக்குதலை தொடர்ந்ததால் யுத்தத்தை முன்னெடுத்ததாக முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். குறித்த விடயமானது அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தொடர்ந்தும் மஹிந்த ராஜபக்ஷ வெளியிட்டுள்ள அறிக்கையில் 3 தசாப்தங்களாக இலங்கையை ஆக்கிரமித்திருந்த பிரிவினைவாத பயங்கரவாத யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு 15 ஆண்டுகள் பூர்த்தியடைந்துள்ளன. இலங்கை மற்றும் இந்திய அரச தலைவர்கள் இருவர் உட்பட இலங்கையின் சிரேஷ்ட அரச தலைவர்கள் மற்றும் சிவில் மக்கள் உள்ளடங்களாக பலரை கொலை செய்த விடுதலை புலிகள் அமைப்புடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட பல்வேறு வழிகளில் அழைப்பு விடுத்தேன். சகல வழிகளையும் நிராகரித்து விடுதலை புலிகள் அமைப்பு தாக்குதலை தொடர்ந்ததால் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவரும் எதிர் தாக்குதலை தீவிரமாக முன்னெடுத்தோம். யுத்தத்தின் கொடுமையான அனுபவங்கள் இல்லாத சூழலில் தற்போது வாழ்கின்றோம். ஆகவே யுத்தம் பற்றி சிந்திக்க கூடாது என ஒரு சிலர் குறிப்பிடுகின்றார்கள். இராணுவத்தின் வீரத்துக்கு உயரிய அந்தஸ்து வழங்கி நாட்டில் மீண்டும் யுத்தம் தோற்றம் பெறாத வகையில் நாட்டை நிர்வகிப்பது அனைவரினதும் பொறுப்பாகும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் அதிபரின் மரணம் ஏவுகணை தாக்குதலால் ஏற்பட்டிருக்கலாம் என ஈரானின் ஆன்மீக தலைவர் அயதுல்லா அல் ஹமேனி சந்தேகம் வெளியிட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பயணித்து உலங்கு வானூர்தி கிழக்கு அசர்பைஜானுக்கு அருகிலுள்ள ஜோல்பா பகுதியில் நேற்று விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் ஹொசைன் அமீர் அப்துல்லாஹியான், கிழக்கு அஜர்பைஜான் மாகாண ஆளுநர் மாலிக் ரஹ்மதி, தப்ரிஸ் மாகாணத்தின் இமாம் முகமது அலி அல் ஹாசிம் ஆகியோர் உயிரிழந்தனர். இதனிடையே ஈரான் அதிபரின் திடீர் மரணம் குறித்து ஹமாஸ் அமைப்பும் வருத்தம் தெரிவித்துள்ளது. இதேவேளை ஈரான் அதிபர் பயணித்து உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளான சம்பவத்தின் பின்னால் இஸ்ரேலின் சதியும் காணப்படலாம் என்றும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியின் மரணத்திற்கு பின்னர் ஈரான் துணை அதிபராக உள்ள முகமது முக்பர் அதிபராக பதவியேற்க உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முக்கியமான சட்டங்களை இயற்றியதன் பின்னர் நாடாளுமன்றத்தை கலைக்க இருதரப்பினரும் இணக்கம் தெரிவித்துள்ளதாக ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். குறித்த தகவலை கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்வரும் ஜூன் 14 அல்லது அதற்கு முற்பட்ட தினத்துக்குள் நாடாளுமன்றம் கலைக்கப்படும். அரசியலமைப்பின் பிரகாரம் எதிர்வரும் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதம் அதிபர் தேர்தல் நடாத்தப்படும் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. அதிபர் தேர்தலில் வெற்றி பெறுபவர் இந்த நாடாளுமன்றத்தை நிச்சயம் கலைப்பார். அத்தோடு புதிய அதிபர் நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கு ஓரிரு மாதங்களுக்கு முன்னர் நாடாளுமன்றத்தை கலைப்பதில் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். 4 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்குமாறு மகாநாயக தேரர்கள் ஜனாதிபதியிடம் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளனர். வெசாக் போயா தினத்தை முன்னிட்டு ஞானசார தேரருக்கு பொது மன்னிப்பு வழங்குவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2016 ஆண்டு குரகல விகாரை தொடர்பில் கருத்து வெளியிட்டதன் மூலம் மதங்களுக்கு இடையில் முரண்பாடுகளை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்ட குற்றச்சாட்டின் பேரில் ஞானசார தேரருக்கு அண்மையில் நீதிமன்றினால் 4 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இது தொடர்பில் மகாநாயக சங்கம் அனுப்பியுள்ள கடிதத்தில் கலகொட அத்தே ஞானசார தேரர் கடந்த காலங்களில் இலங்கையில் சிங்கள பௌத்த தேசியத்திற்காக குரல் எழுப்பியதுடன் சமூகத்தில் இடம்பெற்று வரும் சில தீவிரவாத செயற்பாடுகள் தொடர்பில் பாதுகாப்பு தரப்பினருக்கு தெரியப்படுத்தவும் நடவடிக்கை எடுத்துள்ளார். இலங்கை சமூகத்தில் சில தீவிரவாத சக்திகள் பரவுவதை தடுக்க பாதுகாப்பு படையினருக்கு ஆதரவு கிடைத்துள்ளது என்பது ரகசியமல்ல. தேசிய ஒருமைப்பாடு
மற்றும் சமூக ஆதரவு தேவை. எனவே இவ்விடயம் தொடர்பில் ஜனாதிபதியின் கவனத்தை ஈர்த்து கலகொடவை சேர்ந்த ஞானசார ஸ்தாவீரவிற்கு மன்னிப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க விரும்புகின்றோம் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையை சேர்ந்து ISIS அமைப்புடன் தொடர்புடையவர்கள் என்று சந்தேகிக்கப்படும் 4 பேர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இவர்களை இந்திய குஜராத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். அவர்கள் இலங்கையிலிருந்து சென்னை வழியாக அகமதாபாத் சென்றதாக தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் அவர்கள் அகமதாபாத்திற்கு வந்த நோக்கத்தை கண்டறியும் வகையில் முதல் கட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சந்தேக நபர்கள் 4 நீண்ட நேரம் விசாரணை நடத்தப்படும் என அந்த நாட்டு பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் திட்டமிட்ட இலக்கை அடைவதற்கு முன்பே குஜராத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்று குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் சந்தேக நபர்கள் பாகிஸ்தானில் உள்ள தங்களின் உத்தரவுக்காக காத்திருந்ததாக தகவல்கள் மேலும் வெளியாகியுள்ளன. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் திடீர் மரணம் தொடர்பில் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அதிர்ச்சி வெளியிட்டுள்ளார். ஈரான் ஜனாதிபதி ரைசி மற்றும் அந்த நாட்டு அமைச்சர் உள்ளிட்ட சிலர் பயணித்த உலங்கு வானூர்தி திடீர் விபத்துக்குள்ளானதினால் அதில் பயணித்த அனைவரும் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ரைசியின் மரணம் குறித்து சர்வதேசம் அதிர்ச்சியையும் இரங்கலையும் வெளியிட்டுள்ளது. ராஜதந்திர கடவுச்சீட்டு பெற்றமை தொடர்பான வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா ஹமகி தலைமறைவாகியுள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் கொழும்பு பிரதான நீதவானிடம் தெரிவித்துள்ளனர். டயானா ஹமகிவை சந்தேக நபராக பெயரிட்டு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கொழும்பு பிரதான நீதவான் அறிக்கையொன்றை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டிருந்தார். இதன் அடிப்படையில் இன்று சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் டயானா ஹமகிவை குற்றப்புலனாய்வு திணைக்களம் சந்தேக நபராக பெயரிட்டுள்ளது. மேலும் கொழும்பு பிரதான நீதவானிடம் குற்றம் சாட்டப்பட்டவர் தனது இல்லத்திலிருந்து காணாமல் போயுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தொடரும் மழையினால் வயிற்றுப்போக்கு நோய் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபல் ரோஹன் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்வரும் பெசாக் பண்டிகையை முன்னிட்டு நாடு பூராகவும் தானம் வழங்கும் நிகழ்வுகளில் சுத்தமான நீரை பயன்படுத்துவது அவசியமாகும். மழையினால் நீர்நிலைகள் மாசுபடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் பெசாக் பண்டிகைக்கு தானம் வழங்கப்படும் பிகாரைகள் முதல் நாள் வரை பதிவு செய்யப்படும். மேலும் ஏனைய வருடங்களுடன் ஒப்பிடும்போது இந்த வருடம் தானம் வழங்குவதில் குறைபாடு காணப்படுகின்றது என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்.